ஒரு அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் நீதிமன்ற வளாகத்திலேயே நாய் தொல்லை அதிகம் இருப்பதாக நீதிபதி அதிருப்தி தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலேயே நாய்கள் தொல்லை இருப்பதாக நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, கூடுதல் விவரங்கள். கற்பகம், தமிழகத்தில் அதிகரித்து வரும் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை ஒரு விரிவான மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய நாய் தொல்லை தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த பொதுநல வழக்கில் அவர் குறிப்பிட்டிருப்பது, தமிழகத்தில் தெருநாய்களுடைய தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்த தெருநாய்கள் மூலமாக குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் அனைவரும் இந்த தெருநாய்கள் மூலமாக கடிக்கப்பட்டு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய அபாயம் அதிகரித்து வருகிறது என்றும், இது தொடர்பாக WHO ஏற்கனவே எச்சரிக்கையை வழங்கி இருக்கிறது என்றும், அதோடு மட்டுமல்லாமல் இந்த நாய் தொல்லையை கட்டுப்படுத்துவதற்காக அதிகாரிகளிடம் மனு அளித்த போதிலும் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பொது இடங்களில் சுற்றித் தெரியக்கூடிய நாய்களை அகற்றுவதற்கு மட்டுமல்லாமல் நாய்களுக்கான கருத்தடை சிகிச்சையை முறையாக செய்ய வேண்டும் என்றும், ரேபிஸ் தடுப்பூசிகள் அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்களில் போதுமான அளவில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி ஆகியோர் கொண்ட அமர்வு உயர்நீதிமன்ற வளாகங்களிலேயே நாய்களுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறது என்று தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம், அதே போல மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆகிய இந்த இரண்டு நீதிமன்றங்களில் கூட நாய்களுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறது. ஒருபுறம் விலங்கு பாதுகாவலர்கள் என்ற போர்வையில் அவர்கள் விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் நாய்கள் தொடர்ந்து மனிதர்களை அச்சுறுத்தக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கிறது என்பது தொடர்பாக நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். அது மட்டுமல்லாமல் நாய்களை கருத்தடை செய்யாமல் காதில் ஓட்டை மட்டுமே போட்டுவிட்டு கருத்தடை செய்ததாக கணக்கு காட்டுவதாகவும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள், குறிப்பாக சுகாதாரத்துறை, மத்திய சுகாதாரத்துறை, அதே போல தமிழக அரசு ஒரு விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்த வழக்கை 2 வாரத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சிவா.